ஆத்ம வணக்கம் ஒரு அற்புதமான ஒரு உரை நூல். அதுவும் எங்களுடைய பாடத்திட்டத்திற்கு உதவியாக இருந்த ஒரு நூல், கந்தர் அனுபூதி. ஏன்னா 2 வார்த்தைகள் நான் அதிகமாக பயன்படுத்திக்கிட்டே இருப்பேன். நிர்விகல்பம், நிர்விகல்ப சமாதி, அந்த தலைப்பிலேயே நிர்விகல்ப யோகம் அப்படிங்கக்கூடிய தலைப்புல இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கேன். சும்மா இரு சொல்லற, பல 100 வார்த்தைகளை, பல 1000 வார்த்தைகளை அருணகிரிநாதன் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு வார்த்தையினுடைய அர்த்தமும் பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு வார்த்தை தான் பாருங்களேன், சும்மா இரு சொல்லற, ஒரு வார்த்தை தான் ஒரு 20 பக்கம் 30 பக்கத்துக்கு விளக்கம் இருக்கும். அவ்வளவு விஷயத்த சின்ன சின்ன வார்த்தைகளை அவர் சொல்லிட்டு போயிருப்பார். அவருடைய எல்லா பாடல்களும் நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடியதாக, நம்ம அந்த காலத்துல வாழலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை உண்டு பண்ணும். இருந்தாலும் அவருடைய பாடல்களை படித்து விளக்க உரை எழுதக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுவே பெரும் பாக்கியம். இறை அனுபவத்தை, அதாவது ஆத்மா பரமாத்மாவோட ஐக்கியமடையக்கூடிய அல்லது ஐக்கியமடைய விரும்பக்கூடிய ஜீவாத்மாக்களுக்காக அருணகிரிநாதர் கொடுத்த 51 அனுபூதி, மறைபொருளாக சொல்லப்பட்ட அத்தனை ஞானமும் இந்த நூலுக்குள்ளார இருக்குது. அது சொல்ல போனோம்னா இந்த 51 பாடல்களை முதல் முறையாக ஆய்வு செய்த நூல் அப்படின்னு இதை சொல்லலாம். அதாவது நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, கிளி ரூபத்துல இருந்து உபதேசம் பண்ணினதாக இந்த கந்தர் அனுபூதியை சொல்லுவாங்க. நீங்க இதை வேற ஒரு கோணத்துல யோசிச்சு பாருங்களேன். கிளி அப்படிங்கிறது ஒரு சொரூபம். நீங்க இப்படி எடுத்துக்கங்களேன், கிளி அப்படிங்கிறதுக்கு சுகம் அப்படிங்கக்கூடிய ஒரு பேர் இருக்குது. அப்ப சுகம் அப்படிங்கிறத சும்மா இருக்கும் சுகம், பேரின்ப நிலையில இருக்கக்கூடிய சுகம்னு எடுத்துக்கலாம்ல. அப்ப பேரின்ப நிலையை அடைஞ்சு அந்த நிலையில சொன்ன அற்புதமான 51 பாடல்கள், அப்ப அது எவ்வளவு பெருசா இருக்கும். நான் அதை அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். நான் அப்படிப்பட்ட அந்த கந்தர் அனுபூதியினுடைய உட்கருத்தை உங்களுக்கு கண்டிப்பா சொல்லணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இந்தந்த பாடல்கள் இப்படி இருக்குதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். அதை அப்படியே உட்பொருள்களை ஒரு புத்தகமாக மாற்றணும். கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கத்துக்கு மேல இருக்குது இந்த புத்தகம். 51 பாடல்களுக்கு இவ்வளவு விளக்கமான்னு கேட்டா இன்னும் விளக்கங்கள் எழுதலாம். அவ்வளவு விளக்கங்கள் இதுல இருக்குது. அவரு ரகசியமாக வெளிப்படையாக இல்லாம மறைபொருளாக கொடுக்கப்பட்ட அத்துணை ஞானங்களும் நிரம்பியது. எனக்கு உண்மையிலே நம்மளுடைய பாடத்திட்டம், நம்ம ஆத்ம ஞானம் முக்தி சார்ந்த பாடத்திட்டங்கள் நடத்திக்கிட்டு இருந்த காலகட்டத்துல இன்னும் மேன்மையான சில விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த நூல்ல இருந்து எனக்கு கிடைச்சது. அதனாலதான் நான் சரி, இதன் மாணவர்களுக்கு நம்ம இதன் மூலமாக கொடுத்துருக்கோம், அப்ப இந்த நூலையே கொடுத்துட்டா அப்படிங்கிறதுனாலதான் கந்தர் அனுபூதியினுடைய 51 பாடல்கள்ல மறைபொருளாக வைக்கப்பட்ட ரகசியங்களை முதன்முறையாக வெளிப்படுத்தி ஒரு ஆய்வு செய்து உங்களுக்கு நான் கொடுத்திருக்கேன். நம்மளுடைய ஆத்ம சாதகர்கள் கண்டிப்பாக படித்து முக்தி நிலையை அடையணும் அப்படிங்கிறது குரு மகரிஷியினுடைய ஆசீர்வாதம்.